இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பெதஸ்தாவும் உலகமும். எல்லாரும் சொல்லாமா? பெதஸ்தாவும் உலகமும். பெதஸ்தாவும் உலகமும். உலகமும். சரி, ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாரும். யோவான் 5வது அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் வாசித்தோம். கவனிங்க, இந்த நிறைய பேர் இந்த இடத்துல புதுசாகவும் இருக்கிறீங்க. இந்த சம்பவத்தினுடைய ஒரு ஓவர் வியூவை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சுருக்கத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். பெதஸ்தான் ஒரு இடம் இருந்துச்சு. எந்த இடம்? பெதஸ்தான் ஒரு இடம். அந்த இடத்துல ஃபுல்லாக பிரச்சனை உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கை முடியாதவங்க அங்கே இருப்பாங்க, நடக்க முடியாதவங்க அங்கே இருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க அங்கே இருப்பாங்க. அந்த இடத்து பேர் என்னது? பெதஸ்தா. அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதர் இருந்தார். 38 வருஷமாக அவருக்கு என்னது? வியாதி. 38 வருஷமாக அவருக்கு வியாதி. அவரை நோக்கி இயேசு செல்கிறாரு. இயேசு அங்கே போய்ட்டு, எப்பா சொஸ்தமான நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? என்னை யாருமே இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, இப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்றான். ஏசு அந்த இடத்துல ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. ஒன்று டக்குன்னு ஒன்று சொன்னார். என்னது? படுக்கை எடுத்துகிட்டு நடன்ட்டார். டக்குன்னு அவன் படுக்கை எடுத்துகிட்டு ஏஞ்சி நடந்து வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் ஏசு அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு, அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. இதுதான் அங்கே நடந்தது. இதுதான் அங்கே நடந்தது. இந்த சம்பவத்தை போன வாரம் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தப்ப இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த சம்பவம் தெரியும் இல்லையா? சண்டே கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரக்கூடிய சம்பவம். நானுமே இந்த 25 வயசுக்குள்ளே பல முறை இந்த சம்பவத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு வாசிக்கிறப்ப இதை தாண்டி என்னால் அடுத்த வசனத்துக்கு என்ன செய்ய முடியல, போகவே முடியல. மறுபடியும் இதை வந்து என்ன செஞ்சேன்? வாசித்தேன். ஒரு 2 தடவை இதை வாசித்தப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பெதஸ்தாவினுடைய சம்பவம் முழு வேதாகமத்திலையும் இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில சம்பவங்கள் மத்தேயில இருக்கும், அதே எதில் ரிப்பீட் ஆகும்? மார்க்கில் ரிப்பீட் ஆகும். அதே எதில் ரிப்பீட் ஆகும்? லூக்காவில் வரும். அதே யோவான். ஒரு சில வசனங்கள் பேரோடைய யோவான் எழுதுவார். யோவான் பெரிய தைரியசாலின்னு சொல்கிறாங்க, பேரோடைய பகிரங்கமாக எழுதுவார். ஆனால் இந்த பெதஸ்தாவின் சம்பவம் மட்டும் முழு பைபிள்லேயுமே இந்த 15 வசனத்தில் மட்டும்தான் மென்ஷன் ஆகியிருக்குது. ஆனால் ஒன்று சொல்லுவாங்களே, கடுகு
சிறுத்தாலே என்ன குறையாதான்? இது நல்லா தெரியும். இதெல்லாம் காரம் என்ன செய்யாதான்? குறையாதான். அந்த மாதிரி இந்த சம்பவம் வெறும் 15 வசனத்துக்குள்ளே மட்டும் இருந்தாலும் இதில் மிகப்பெரிய ஆழமான சத்தியமும் அர்த்தமும் இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த பெதஸ்தா எனப்பட்ட ஒரு இடம், இவ்வளோ நேரம் நான் இப்போ சொன்னேன்ல, பெதஸ்தாவில் இது நடந்துச்சு. அங்கே ஒருத்தர் தான் இயேசு போனார், சரி பண்ணார், ஸோ இதை தான் நடந்துச்சு. இந்த பெதஸ்தா எனப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்னா, முதலாவது ஒரு போட்டி நிறைந்த ஒரு இடம். காம்படிட்டிவ் வேர்ல்டுன்பாங்கள்ல, ஒரு போட்டி நிறைந்த இடம் தான் இந்த பெதஸ்தா. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அந்த மனுஷன் இயேசுக்கிட்ட சொல்கிறானா, யாரும் பைபிளை பார்க்க வேணா, எல்லாரும் கவனிங்க. அந்த மனுஷன் இயேசுக்கிட்ட என்ன சொல்கிறான்? சொஸ்தமாக வேணும்னு விரும்புறியான்னு இயேசு கேட்டோன்னையும், ஆண்டவரே எனக்கு என்னை இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. அடுத்து அதோட அவர் முடிச்சிடல, இன்னொன்று சொல்கிறார், நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான். கான்செப்ட் என்னன்னா, தூதன் என்ன செய்வானா, அதை கலக்கிறப்ப யாரு முதல்ல அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஒரு போட்டி நிறைந்த இடம் பெதஸ்தா. நன்றாய் கவனிங்கள், ஒரே போட்டி, நான் தான் ஃபஸ்ட் இறங்கணும், நான் தான் ஃபஸ்ட் இறங்கணும். அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க, ஏன்னா அவங்களோட பிரச்சனை அந்த மாதிரி. நான் தான் ஃபஸ்ட் இறங்கணும், நான் ஃபஸ்ட்டு எவன் இறங்குறானோ அதுக்கப்புறம் 100 பேர் இறங்கினாலும் என்ன கிடைக்காது. இதுதான் பெதஸ்தாவோட கான்செப்ட். ஒரு போட்டி நிறைந்த இடமாக இருந்தது பெதஸ்தா. நல்லா கவனிங்க, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், சின்ன பிள்ளைங்க பூஸ்ட் விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன விளையாடுவாங்க? பூஸ்ட் விளையாடுவாங்க. அந்த பூஸ்ட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 ஒரு 10, ஒவ்வொருத்தருக்கும் 5 சீட்டு கிட்டே இருக்கும். மாறி மாறி வரப்போ 5 சீட்டு ஒன்றா வந்துச்சுன்னா என்ன அடிப்பாங்க? பூஸ்ட் அடிப்பாங்க. இந்த பூஸ்ட் அடித்தோடனே ஃபஸ்ட்டு அவன் அடுத்து அடிக்கிறானோ அவனுக்கு தான் என்னது? பாயிண்ட்டு. மீதி பேருக்கும் பாயிண்ட் உண்டு தான், ஆனால் மீதி பேருக்குலாம் கம்மி பாயிண்ட்டு. இந்த பெதஸ்தாவில் ஃபஸ்ட்டு யார் இறங்குறானோ அவனுக்கு தான் சுகம், மீதி பேருக்குலாம் சுகம். ஏன் பூஸ்டர் சொன்னேன்னா ஞாபகம் வச்சுக்கிறேன் சொன்னேன், பூஸ்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. கவனியுங்கள், பெதஸ்தா ஒரு போட்டி நிறைந்த இடம். முதலாவது யார் இறங்குறானோ அவனுக்கு மட்டும்தான் சுகம், மீதி பேருக்கு சுகம் கிடையாது. இரண்டாவது, பெதஸ்தா தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் போய் பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சுகம் கிடைக்கணும் சார், நான் சுகமாகி வீட்டுக்கு போகணும், நான் சுகமாகி எப்படியாவது வேலைக்கு போயிடணும், நான் சுகமாகி என் பிள்ளைக்குட்டி என்ன செய்யணும், காப்பாற்றணும். வெறும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்கள் அதிகமானோர் இருந்த ஒரு இடம் தான் என்னது? சத்தமாக சொல்லுங்கள், பெதஸ்தா. மற்றவங்களை குறித்து சிந்தனை இருக்கவே இருக்காது. ஏன்னா இவனுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது யோசிச்சு பாருங்க. இவரே வீல் சேரில் உட்காந்துருக்காரு, இவரே கால் மடங்கி போய் உட்காந்துருக்காரு, இவர் போய்ட்டு அந்த பிரதர் இறங்கட்டும், அந்த சிஸ்டர் இறங்கட்டும் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இடம் பெதஸ்தா. முதலாவது சொன்னேன், போட்டி நிறைந்த இடம். எல்லாரும் சொல்லாமா? போட்டி நிறைந்த இடம் பெதஸ்தா. ரெண்டாவது, தன்னை பற்றி செல்ஃப் ஓரியன்டட்மாங்க, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இடம் பெதஸ்தா. மூன்றாவது, பிரச்சனைகள் அதிகமாக நிறைந்த இடம் பெதஸ்தா. பிரச்சனைகள் நிறைந்த மக்கள் அதிகமான பேர் இருக்கிற இடம் பெதஸ்தா. அந்த இடத்துல யாராவது சூப்பராக வேலை செய்கிற, ஐடியில் வேலை செய்கிற யாராவது அந்த இடத்துல இருப்பாங்க? இல்லை சூப்பராக டாக்டரேட் முடித்தவங்க அந்த இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பெதஸ்தாவில் இருக்கவங்களாம் யார்? ஃபுல்லாக பிரச்சனை உள்ள நபர்கள், வியாதி உள்ள நபர்கள், போராட்டம் உள்ள நபர்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின போது இது எல்லாமே இப்போயோட ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமாகுது பாருங்க. அதனால தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு பெதஸ்தாவும் உலகமும். சத்தமாக சொல்லாமல், பெதஸ்தாவும் உலகமும், பெதஸ்தாவும் உலகமும். இந்த 3 பாயிண்ட்டையும் இந்த உலகத்தோடு வச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகங்க? போட்டி நிறைந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? போட்டி நிறைந்த உலகம். எல்லாவற்றிலும் உலகத்தில் போட்டி இருக்குது. போட்டி இருக்கா இல்லையா? முன்னாடிலாம் படித்து முடிச்சுட்டு ஏரியா இந்த சங்கலாண்டபுரத்துக்கே விரல் விட்டு எண்ணிரலாம் இன்ஜினியர்ஸு, அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இன்ஜினியர்ஸ் எவ்வளோ வந்துட்டாங்க? இன்ஜினியர் மட்டுமா, மல்லிகை கடை பாருங்கள், அட்ரஸ் சொல்கிறதே மல்லிகை கடை வச்சு சொல்லுவாங்க. இந்த மல்லிகை கடை கிட்டங்க அந்த வீடு அப்படின்னு. இப்போ பார்த்தா மல்லிகை கடைலாம் அட்ரஸ் சொன்னோம்னா அவன் வேற எங்கேயாவது போயிடுவான். ஏன்னா எல்லா சைடும் என்ன இருக்குது? போட்டி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது என்ன சொன்னோம்? பெதஸ்தா ஃபர்ஸ்ட் போட்டி நிறைந்த உலகம். ரெண்டாவது தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய. சொல்லுங்க, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்க முடியும். நம்ம வாழ்கிற உலகம் அப்படி தானே இருக்குது. யாராவது மற்றவங்களை பற்றி நினைக்கிறோம்?
நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு சரியான உதாரணம் நான் எடுத்து வச்சேன். சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. தாய்மார்களாக இருந்தாலும் சரி, தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி, சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. அந்த குழந்தை என்னன்னு சொல்லுது? சாப்பாடை வேணான்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? செஞ்சுருப்பாங்க போல. கவனிங்க, அந்த பையனோ அந்த பொண்ணோ வேணான்னு சொன்னோன்னையும், ஏய் நீ சாப்பிடல, அவனுக்கு கொடுத்துருவேன். அப்போ அவன் மனசில் அவன் சாப்பிட்ணுமேன்னு வராது. இந்த சோறு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தோணாது. அவனுக்கு போயிடக்கூடாது. யாருக்கு போயிடக்கூடாது? மில்கி பாரு 3 இருக்குது, ஃப்ரிட்ஜை திறந்து நீ மட்டும் சாப்பிடல, சாயங்காலம் எல்லாம் வருவாங்க எடுத்து, அவன் வயிறே அவனுக்கு வெடிச்சிரும். மில்கி பாரு அவனுக்கு போயிடக்கூடாது. சின்னதுலேருந்து என்ன வளருது? தன்னை பற்றி சிந்தி. கவனியுங்கள், பெதஸ்தா எப்படி தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இடமா இருந்ததோ அப்படிதான் இந்த உலகமும் இருக்கு. போட்டி நிறைந்த உலகம். இரண்டாவது, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். சுற்றி சுற்றி பாருங்க, அவங்கள பற்றி மட்டும்தான் அதிகமான பேர் சிந்திக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவனுக்கு நல்லது நடக்கணும்னு மற்றவன் என்ன செஞ்சிடறான்? அமுத்தி போட்டுடுறான். மூன்றாவது பார்த்தோம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருந்த இடம் தான் பெதஸ்தா. இன்றைக்கி உங்கள் லெஃப்ட் சைடு, உங்கள் ரைட் சைடு, உங்கள் முன்னாடி பின்னாடி எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள், நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. ஒன்றும் கேட்க வேணாம், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கு ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு போட்டு அவங்க விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம மண்டையில் ஏறிடும். அவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடம் தான் பெதஸ்தா. இந்த உலகமும். ஆனால் நான் சொல்லுகிறேன், பெதஸ்தாவுக்கு இயேசு யார் சொல்லியும் போல. லாசரு உயிரோடு எழுப்புறப்ப அவருக்கு இன்டிமேட் பண்ணாங்க, ஆண்டவரே வந்துருங்க அப்படின்னாங்க. பேதுரு மாமி ஜுரமாக இருந்தப்ப சொன்னாங்க. நிறைய இடங்களுக்கு சொல்லி தான் அவர் போவார். நிறைய இடங்களுக்கு. ஒரு இடத்துல பாருங்கள், பர்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே கூப்பிடுறாரு. ஆனால் இந்த பெதஸ்தாக்கு வித்தவுட் எனி இன்டிமேஷன், அவருக்கு யாரும் தெரியவும் படுத்தலை, இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஆனால் அவர் போனார். கை தட்டலாமா? அல்லேலூயா! நல்லா கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஆமேன். கவனியுங்கள், எதுக்காக பெதஸ்தா உலகமும் நினச்சேன்னா, பெதஸ்தா எப்படி போட்டி நிறைந்த இடமா இருந்துச்சோ உலகமும் போட்டி நிறைந்த உலகம்தான். பெதஸ்தா எப்படி தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருந்த இடமா இருந்துச்சோ இந்த உலகத்திலையும் அநேகர் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். அநேகர் என்ன, எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. பெதஸ்தா எப்படி பிரச்சனைகள் அதிகமான நபர் இருந்த இடமா இருந்ததோ உலகத்திலும் அநேகருக்கு வித்தியாசமான பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என் பையன் ஃபோனை பார்த்துட்டே இருந்தான் அப்படியே உளுண்டான்றாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை பாருங்கள். இப்படிப்பட்ட இடம் தான் இந்த உலகமும். ஆனால் இந்த பெதஸ்தாவை வைத்து கர்த்தர் ஒரு சூப்பரான லெசனை இன்னைக்கு நமக்கு சொல்லி தர போறார். அல்லேலூயா! பெதஸ்தாவுக்கு சென்ற இயேசு இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்குள்ளேயும் அவர் இருக்கிறார், நம்மிடத்திலையும் வந்திருக்கிறார். அல்லேலூயா! அவர் என்ன செய்ய போறார்? அந்த மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். எப்படி அற்புதம் பெற்றுக்கொண்டான்? எப்படி இவர் செஞ்சாரு? நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் ஃபுல்லா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். இந்த மெசேஜ் ஃபுல்லா இந்த 15 வசனத்தை விட்டே வெளியில் போக மாட்டேன். இந்த 15 வசனத்துக்குள்ளே தான் இந்த முழு பிரசங்கமும் இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உங்களை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாயிண்ட், பெதஸ்தா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். முதலாவது பாயிண்ட், அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சியும் விருப்பமும் நமக்கு அவசியம். எல்லாரும் சொல்லாமா? அற்புதத்தை சத்தமா, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பமும் முயற்சியும் அவசியம். யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். போதும். இதில் அண்டர்லைன் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் போகிறதற்குள்ளே, நான் போகிறதற்கு உள்ளே. எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். முதலாவது பாயிண்ட் சொன்னோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமும் முயற்சியும் அவசியம். விருப்பமும் முயற்சியும் அவசியம். இந்த இடத்துல இந்த மனிதன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான்.
அந்த இடத்துல இருந்த வியாதியஸ்தன் 38 வருஷமா இருந்த வியாதியஸ்தன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த அற்புதத்தை அவனும் சும்மா பெற்றுக்கொள்ளல. 38 வருஷமா அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? முயற்சி பண்ணியிருக்கிறான். 38 வருஷமா அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நல்லா கவனிங்க, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் போகிறதற்குள்ளே. நான் போகிறதற்குள்ளே அப்படின்னா என்னன்னா, 38 வருஷமா அவன் எதை பார்த்துருக்கிறானா? தூதன் வரான். தூதன் வந்து அந்த இடத்த கலக்குறான். கலக்கும் போது இவன் போகணும்னு என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்க. முயற்சி பண்றான். விருப்பம் இல்லாமலாம் முயற்சி பண்ணியிருப்பாரு. இயேசு சொஸ்தமாக வேணும்னு விரும்புகிறாயான்னு சொன்னோன்னுமே ஒரு பதில் சொல்றப்பே தெரியுது அவருக்கு என்ன இருக்கு? விருப்பம் இருக்குது. விருப்பம் மட்டும் அவரிடத்தில் இல்லை, என்னவும் இருக்குது? முயற்சி. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கி விடுகிறான். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே நமக்கு விருப்பமும் முயற்சியும் எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் நமக்கு தேவை. நல்லா கவனிங்க. கையிட்டு செய்கின்ற வேலை, எல்லாருமே வேலை செய்கிறோம். எல்லாருமே என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறோம். ஒவ்வொருத்தர் கர்த்தர் அவரவரை வச்சிருக்கிற இடத்துல என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையிலே உங்களுக்கு விருப்பமும் முயற்சியும் இருக்கிறதா? ஒரு சிலர் பாருங்க, வேலை எப்படி செய்வாங்கன்னா வெறுப்போடு செய்வாங்க. என்ன செய்வாங்க? வேலையை சலிப்போடு செய்வாங்க. மேனேஜரு சரியில்லை, இன்க்ரிமெண்ட்டு போட மாட்டான், ஒரே பக்கு மேலே பக்காக வருது, நான் எதை செஞ்சாலும் அது உருப்பிட மாட்டேங்குது, இவனை திட்டுறான் அவனை திட்டுறான், இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் எக்ஸ்டர்னல் பாலிட்டிக்ஸு, அரசியல் நடக்குது. எதோடு செய்கிறாங்க வேலையை? வெறுப்போடு செய்கிறார்கள், சலிப்போடு செய்கிறார்கள். அற்புதத்தை என்ன செய்ய முடியல. ஆனால் வேலை செய்கிறாங்க தான், சம்பாதிக்கிறாங்க தான். ஆனால் அதில் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. என்ன இல்லை? அதில் விருப்பம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பெதஸ்தாவில் இருந்த அந்த 38 வருஷ வியாதியஸ்தன் விருப்பத்தோடு, அவனால் முடியலன்னு தெரிஞ்சும் முயற்சி செஞ்சான். அவனால் முடியலன்னு தெரிஞ்சும் முயற்சி செய்தான். இன்னைக்கு கையிட்டு செய்கின்ற வேலையிலே நமக்கு விருப்பமும் முயற்சியும் இருக்கிறதா? அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, விருப்பத்தோடு அந்த வேலை என்கின்ற முயற்சியை நாம் செய்கிறோமா? நம்மை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்ன்ற வசனத்தை எதோட முடிச்சிருவாங்கன்னா, பாவம் செய்கிறதோட மட்டும் முடிச்சிருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் யோசிச்சு பார்க்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை இந்த வேலையில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை இந்த வேலையில் வச்சிருக்கிறாரு அப்படின்ற விருப்பத்தோடு நான் இந்த வேலையை சிறப்பாக செய்யணும், தேவ நாமம் மகிமைப்படும்படி செய்யணுன்ற விருப்பத்தோடு முயற்சி செய்தோம் என்றால் கட்டாயமாக வேலையிலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எப்படி அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு அந்த பெதஸ்தாவிலே அற்புதம் நடந்ததோ, இன்றைக்கு அந்த பெதஸ்தாமா தான் அந்த உலகம் இருக்குது. விருப்பத்தோடு முயற்சி செஞ்சோம்னா அவனுக்கு செஞ்ச இயேசு நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போமே. கர்த்தரோட இருக்கிற உறவு, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜெபிக்கிறத பெரிய முயற்சியாக ஒரு சிலர் சொல்லுவாங்க. நாங்கள் ஜெபிக்கிறேங்க, நான் ஜெபிக்கிறேங்க. ஜெபம் முயற்சினே வைங்க. அந்த ஜெபம் விருப்பத்தோடு வருதா? விருப்பத்திலிருந்து அந்த ஜெபம் வருகிறதா? இல்லை கட்டாயத்தின் பேரில் ஜெபிக்கிறோமா? கட்டாயத்தின் பேரில், சடங்காச்சாரத்தின் பேரில் ஏதோ டெய்லி காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டா அந்த நாள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார். அதனால என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன். ஏதோ ஃபேமிலியே என்ன செய்கிறாங்க? ஈஸ்டர் சண்டேக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க. மாதம் 1ஆம் தேதி எங்கே போயிடுறாங்க? சர்ச்சுக்கு போயிடுறாங்க. கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு போயிடுறாங்க. இதனால நான் போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு முயற்சி மட்டும்தான் இருக்குது. என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விருப்பத்தோடு முயற்சி இருக்கும் பொழுது நிச்சயம் அற்புதம் நடக்கும். என்ன நினப்புல நம்ம ஜெபிக்கணும், என்ன நினப்புல நம்ம கர்த்தரோடு நேரம் செலவிடணும். ஒரு சிலர் அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு தாயார் என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, டனி என் பையன் சர்ச்சுக்கு எப்படி தெரியுமா போகிறான் அப்படின்னாங்க. நான் நினச்சேன், சரி அந்த வாரம் சர்ச்சுக்கு போகிறப்ப ஒரு 10 நியூ பிலீவரை கூப்பிட்டுட்டு போவான் போல், சரி 10 பேர் கால் நடக்க முடியாதவங்க யாராவது தூக்கிட்டு போவான் போல் அப்படின்னா, இல்லை என் பையன் பஸ்ஸு பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போகிறான். பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு, ராக்கெட் விட்டார் நாசாவில். சர்ச்சுக்கு போகிறது ஒரு விஷயமா? சர்ச்சுக்கு போகிறது யாருக்காக சர்ச்சுக்கு போகிறோம்? உனக்கு இயேசு உனக்காக வாழ்கிறாரு, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு உனக்காகவே உயிரை கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு எங்கே போகிறோம்? என் பையன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டான், போயிட்டு வரட்டும், சோவாட். நன்றாய் கவனியுங்கள். விருப்பத்தோடு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும்.
கர்த்தரோடு நேரம் செலவிடுறதா இருந்தாலும் காலையில் எழும்பி ஜெபிக்கிறத ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஜெபிக்கிறதா இருந்தால் கூட எப்படி, எனக்காக ஒருத்தர் காலையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எனக்காக என்ன செய்கிறாரு, வெயிட் பண்ணுறாரு. தண்டனைக்கு பயந்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஐயோ நரத்தில் போட்டுருவேன்றாருங்க. எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, என்னை நேசிக்கிறார். இந்த விருப்பத்தோடு நம்முடைய ஜெபம் என்ற முயற்சியாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஐஸ்வர்யவான், அவர் அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர். அவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமும் வேணும், அட் த சேம் டைம் என்ன வேணும், முயற்சி வேணும். ஜோ ஜான் 2 பேர் இருந்தார்கள். நன்றாக கவனியுங்கள். ஜோ அப்புறம் ஜான். இந்த ஜோக்கும் ஜானுக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே என்ன பிடிக்குங்க, ஓட்டப்பந்தயம், ரேஸ்னாக்க என்ன செய்யும், ரன்னிங் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜான் என்ன செய்வானா, சின்ன பிள்ளையிலேருந்தே டிவியில் பார்ப்பான். ரன்னிங் ரேஸில் எல்லாரும் ஓடுறது, ஓடி போய் அந்த அந்த என்ன இருக்குது, ரிப்பன் இருக்கும்ல, ரிப்பனை கிழிச்சிட்டு போய் ஜெயிக்கிறது, இதெல்லாம் பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஜானுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அது ஒவ்வொரு நாள் டிவியில் பார்ப்பான். நானும் அந்த மாதிரி ஜெயிக்கணும், நானும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரணும், நானும் அவனை மாதிரி ட்ராஃபியை வின் பண்ணணும். இது எல்லாமே ஜான் மனசில் இருந்துச்சு. மனசில் இருந்தது மட்டும் இல்லாமல், விருப்பம் மட்டும் இல்லாமல், டெய்லி காலைல என்ன செய்வான், ஓடுவான். டெய்லி காலைல என்ன செய்வான், ஓடுவான். சத்தமாக சொல்லுங்கள், ஓடுவான், முயற்சி பண்ணுவான். ஆனால் இந்த ஜோவும் அதே வீட்டில் தான் இருந்தான். ஜோவும் அதே வீட்டில் தான் இருந்தான். ஜோ என்ன தெரியுமா செய்வார், டிவியை போட்டு ஜெயிச்சிட்டான். என்ன செஞ்சிட்டான், ஜெயிச்சிட்டான். சூப்பர், இப்படி தான் ஓடணும், இப்படி தான் என்ன செய்யணும், ஓடணும். இந்த ஜான் கூப்பிடுவான், டேய் வாடா ப்ராக்டிஸ் பண்ணலாம், வாடா முயற்சி பண்ணலாம், வாடா ஓடலாம். அதெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன், அதெல்லாம் என்ன செஞ்சிருவேன், அதெல்லாம் நான் ஓடிடுவேன், அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். ரேஸ் ஒரு நாள் வந்துச்சு. இந்த ஜானையும் ஜோவையும் வேறு வேறு ட்ராக்கில் நிப்பாட்டினாங்க. வேறு வேறு கேமில் வேறு வேறு ரேஸில் நிறுத்தினாங்க. இந்த ஜானோட பெரிய பெரிய சாதிக்கக்கூடிய ஆட்கள் ஓடினாங்க. பெரிய பெரிய சாம்பியன்ஸுன்பாங்கள, சாதித்தவன், பயங்கரமாக ஓடினவன், உசைன் போல்ட் மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த ஜானோட நிறுத்தினாங்க. இந்த ஜோவோட ரொம்ப சாதாரண ஆளுங்களை தான் நிறுத்தினாங்க. ஏரியாவில் ஓடுறவன், ஸ்கூலில் வின் பண்ணவன், இவனை தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஜோவோட நிறுத்தினாங்க. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ரேஸுக்கு விசில் என்ன செஞ்சிட்டாங்க, ஊதிட்டாங்க. இந்த ஜான் கூட எவ்வளவு திறமையான ஆளுங்க இருந்தாலும், எவ்வளவு சாதிக்கிறவன் இருந்தாலும், இவன் ஓடி டிராஃபியை ஜெயிச்சிட்டான். ஆனால் இந்த ஜோ கூட சாதாரண ஆளுங்க தான். இந்த ஜோ கையை வச்சுட்டு அப்படி சுற்றிட்டு பார்த்தான், ஸ்மால் பாய்ஸ் இவனுங்க தானே நம்ம கூட என்ன செய்கிறானுங்க இருக்கிறானுங்க, நம்ம அசால்ட்டாக என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலான்னு போனால் அவன் ஜெயிச்சிட்டான். இவன் என்ன செஞ்சான், 3rd place கூட வரல. விருப்பம் மட்டும்தான் இருந்துச்சு ஜோக்கு, முயற்சி இல்லவே இல்லை. ஆனால் ஜானுக்கு நான் ஜெயிக்கணுன்ற விருப்பம் இருந்தது ஒழிய, ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு வரணும், இது எல்லாத்தையும் தாண்டி என்னவும் இருந்துச்சு அவனுக்கு, முயற்சியும் இருந்தது. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா விஷயத்தையும் விருப்பத்தோடும் முயற்சியோடும் நாம் செய்வோம் என்றால் கட்டாயமாய் பெதஸ்தாவில் நடந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்தலாமா? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, டெய்லி நான் ஜெபிக்கிறேன் தான், ஆனால் விருப்பத்தோடு ஜெபிக்கிறேன்னான்னு கேட்டால் நிறைய நேரம் இல்லை. காணிக்க கொடுக்குறேன்னா விருப்பத்தோடுனா, உமக்காக நேரம் செலவிடுறேன்னா, ஆனால் விருப்பத்தோடேனா, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். விருப்பத்தோடு நான் எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பாயிண்ட், நான் சீக்கிரமாக செல்லுகிறேன். 2வது பாயிண்ட், முதலாவது பார்த்தோம், விருப்பமும் முயற்சியும் அற்புதத்திற்கு அவசியம் என்று இந்த பெதஸ்தா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 2வது பெதஸ்தா நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துனா, எதிர்பாராத வழியிலே என்ன நடக்குமா, அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லாமா, எதிர்பாராத 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 வழியிலே வழியிலே அற்புதங்கள் அற்புதங்கள் எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். அதுதான் மேட்ரு. யாருக்கும் நடக்கும் கிடையாது, எங்க சித்தப்பா பெரியப்பாக்கு நடக்கும் கிடையாது, யாருக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். வாசிக்கலாம், அதே யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. கவனிங்க, ஃபஸ்ட்டு இதில் எதை அண்டர்லைன் பண்ண சொன்னேன்னா, அவன் போகிறதற்குள்ளே. இதில் எதை திரும்ப நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் என்ன நாளா இருந்துச்சா, ஓய்வு நாள், ஓய்வு நாளாய் இருந்தது. இருந்தது. பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம்.
உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு இந்த காரியம் தெரியாது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த டைமில் யூதர்களோட கலாச்சாரம் ஒன்று இருக்கும். ஜூயிஷ் கல்ச்சர்ன்பாங்க. யூதர்களோட கலாச்சாரம், அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். எல்லாரும் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம், நான் சொல்கிறேன் கவனிங்க. யூதர்களுக்கு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. என்ன தெரியுமா அந்த கல்ச்சர்? ஓய்வு நாள். நமக்கு எது ஓய்வு நாள்? என்னது? சண்டே. துபாயில் அவங்களுக்கு சனி ஞாயிறா? ஃப்ரைடே. ஓகே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாள் என்னது? ஓய்வு நாள். ஆனால் யூதர்களோட ரூல் என்னன்னா, யூதர்களுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஓய்வு நாளில் எதுவுமே செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் எதுவுமே. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாளர் அந்த ஒரு ஆராய்ச்சி புஸ்தகத்தில் எழுதியிருக்குதா அந்த மாதிரி, அதை பார்த்து சொல்கிறாரு, யூதர்கள் ஓய்வு நாளில் கண்ணாடி கூட பார்க்க மாட்டாங்களாம். என்ன பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா கண்ணாடி பார்த்துட்டா எங்கேயாவது அவங்களுக்கு வெள்ளை முடி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா வெள்ளை முடி என்ன செய்கிற மாதிரி வரும்? பிடுங்குற மாதிரி வரும். அதனால கண்ணாடி அன்னைக்கு என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். இன்னும் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, இங்கே இருக்குல்ல டேபிள், இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளை இங்கேருந்து இப்படி என்ன செய்ய மாட்டான்? யாருங்க? யாரு? யூதர்கள். யூதர்கள். யூதர்கள் இங்கே இருக்க டேபிள் இந்த சைடு என்ன செய்ய மாட்டான்? ஓய்வு நாள் அன்னைக்கு நவுத்தவே மாட்டான். ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு இதை இப்படி நவுத்திட்டாக்க கீழே என்ன உளுந்துருமா? பள்ளம் உளுந்துருமா? கீழே என்ன உளுந்துருமா? பள்ளம் உளுந்துருமா? பள்ளம் உளுந்தா என்னங்க அப்படின்னா, அவன் எதை கோட் பண்ணுறான்னா நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணுகிறான். ஏன் நியாயப்பிரமாணத்தில் என்ன போட்டிருக்குது? ஓய்வு நாள் அன்னைக்கு விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. பள்ளம் உளுந்துட்டா அது உழுகிறதுக்கு சமமாயிரும். அதனால என்ன செய்யக்கூடாது? பள்ளமே உழுவக்கூடாது, டேபிளை நவுத்தாதுன்றான். முடியை பிடுங்கிட்டா அது என்ன, எதுக்கு அர்த்தம்? அறுக்கிறதுக்கு. இப்போ புரியுதா? யூதர்கள் அப்போ எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கான்னு பாருங்க. ஒன்றுமே செய்ய மாட்டான். ஓய்வு நாள் அன்னைக்கு குண்டூசி கூட கீழே விழுந்தா அது ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பான். யாரு? யூதர்கள். இன்னும் இதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தையே சொன்னால் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு பார்வையை கொடுப்பார். ஒருவனுக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்? கைகளில் என்ன உண்டாக்குவார்? உமிழ்ந்து அதில் என்ன உண்டாக்குவார்? சேர் உண்டாக்கி அவன் கண்களில் என்ன செய்வார்? அந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இவனுக்கு நீ என்ன செய்யலாம்? சுஸ்தமாகலாம். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? உளுந்துட்டாரு. அது சேர் உண்டாக்குறது எதுக்கு அர்த்தம்? உழுகிறதுக்கு அர்த்தம். விவசாயிகள் என்ன செய்வாங்க? அதை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. அதனால தான் இந்த 2வது பாயிண்ட் போட்டிருக்கிறேன். எதிர்பாராத வழியில் அற்புதம் நடக்கும். இயேசுவுக்கு தெரியும், பெதஸ்தாவில் இவனை பார்க்க போகிற நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள். இவனுக்கு நான் சுகம் கொடுக்க போகிற நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள். இவனுக்கு சுகம் கொடுத்து இவன் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டானா அம்புட்டு யூதர்களும் யார்கிட்ட வந்துடுவான்? இயேசுக்கிட்ட வந்துடுவான். இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன செஞ்சாரு? அதுதான் இயேசு. கை தட்டலாமா அவருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். அந்த வியாதியஸ்தன் கூட நினைச்சிருக்க மாட்டான். அவனுக்கு அற்புதம் நடக்கும்னு வேணா நினைச்சிருக்கலாம். ஆனால் என்னைக்கு நடந்திருக்குன்னு நினைச்சிருக்க மாட்டான். ஓய்வு நாள். ஓய்வு நாளில் நடந்திருக்குன்னு அவன் கட்டாயமாக நினைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நீ வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாதான் அவர் வாய்ப்பு உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். எதிர்பாராத நாளில் யூதர்களுடைய கலாச்சாரத்தை உடைக்கும்படி இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. யூதன் அடுத்த வசனமே 10வது வசனமே என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். 10வது வசனம் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? போதும். என்ன சொல்றான்? இது என்ன நாள் சார்? ஓய்வு நாள். ஓய்வு நாள். நீ படுக்கையை எடுத்துட்டு நடக்கிறது நியாயம் இல்லை. சொல்ற வார்த்தையை பாருங்க. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா நடந்துட்டா ரோட்ல என்ன வந்துடும்? ஆனால் இயேசு பள்ளமாவது இல்லமாவது
எல்லாத்தையும் இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக போட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. மனுஷன் எல்லாம் பார்ப்பான், இன்னைக்கு ஓய்வு நாள், உனக்கு ஒன்றும் நடக்காதுடா. இன்னைக்கு ஓய்வு நாள், நீ இன்னைக்கு எழுந்து நடந்தினா உன்னை கொன்றுவானுங்க. இயேசு அன்னைக்கு தான் நான் வந்து உனக்கு அற்புதம் செய்றேன்றார். அல்லேலூயா. எதிர்பாராத நாளிலே அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு அற்புதம் நடக்கும், நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு நடக்கும். அல்லேலூயா. அதுதான் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, எதிர்பாராத விதத்திலே அற்புதம் நடந்தது. எதிர்பாராத விதத்திலே, இந்த பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்கேன். எதிர்பாராத நாளிலே அற்புதம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். எதிர்பாராத விதம் என்ன? எதிர்பாராத விதம், பெதஸ்தாவில் எப்படி சுகம் நடக்கும் சொன்னோம்? தண்ணீர் கலக்கப்படும். தண்ணி என்ன செய்யணும் சார்? கலங்கணும். தண்ணி என்ன செய்யணும்? கலங்கணும். அதுக்கு யார் வரணும்? தூதன் வரணும். தண்ணி கலங்கணும். அப்புறம் ஐயாவை என்ன செய்யணும்? தூக்கிட்டு போய் தண்ணியில இறக்கணும். இந்த எல்லா ப்ராசஸ் இருக்கு. இவர் வந்தாரு, அங்க நின்றாரு, பார்த்தாரு, ஏன்ச்சு நட அப்படின்றாரு. அல்லேலூயா. கை தட்டலாமா அவருக்கு? அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்ல பாருங்க. அவரு அந்த இடத்துல நம்ம யாவரும் எலும்பி நின்று முழங்கால் படிட்டு ஜி மேஜர் கொடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு, உனக்கு விருப்பம் இருக்குதா, ஆசைப்படுறியா அப்படின்னாரு. ரைட்டுங்க, ஆமாங்க, எனக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட், சரி ஏஞ்சி போ அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், அவன் ஏஞ்சி போயிட்டான். அல்லேலூயா. எதிர்பாராத விதத்திலே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மனசில் ஃபுல்லாக ஒன்றே ஒன்று இருக்கணும். இரண்டாவது, அதான் ஃபஸ்ட்டு இது சொன்னோம், விருப்பமும் முயற்சியும் தேவை. இரண்டாவது, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு எந்த நேரத்தில் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எந்த நேரத்தில் வேணாலும் அவர் என் வாசல்களை திறப்பார். மனுஷன் நினைப்பான், இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இந்த விஷயம் இப்படிதான் முடிஞ்சாகணும், இதுக்கு வேற தீர்வே இல்லை, இதுதான் லாய்க்குன்னு அவன் நினைச்சிருப்பான். இல்ல 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 இல்ல, கெஸ்ட் என்ட்ரி இப்போ கொடுக்குறேன்னு உள்ள வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை எல்லா நேரமும் நம்ம வச்சிருந்தோம்னா எதிர்பாராத நேரத்தில் அற்புதம் நடக்கும். எதிர்பாராத வழியிலே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பெதஸ்தாவிலே எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அற்புதத்தை நிகழ்த்திய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கை தட்டலாமா அவருக்கு? ஓய்வு நாள்னா யூதர்கள் கல்லறினுன்னா என்னென்னமோ சொன்னா, போடா நான் இன்னைக்கு தான் செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு செஞ்சுட்டு அவர் கிளம்பிட்டே இருந்தார். மூன்றாவது பாயிண்ட். அடுத்தது, இந்த பெதஸ்தா மூன்றாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், இயேசுவை விட்டு பின்வாங்காமல் வாழ வேண்டும். எல்லாரும் டிவியை பார்த்து சொல்லாமா? இயேசுவை விட்டு பின்வாங்காமல் வாழ வேண்டும். இதுவும் இதில இருந்தே தான் பார்க்க போறோம். யோவான் 5:14. இதுல எதை தெரியுமா நீங்க அண்டர்லைன் பண்ணணும்? இனி பாவம் செய்யாதே. பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வசனம் 5வது அதிகாரம் 14வது வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா, இதோ நீ என்ன ஆயிட்ட? சொஸ்தமானாய். இதோ நீ சொஸ்தமானாய். எல்லாரும் சொல்லாமா? இதோ நீ சொஸ்தமானாய். அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இந்த வசனத்துல இந்த நடு போர்ஷனை அப்படியே தூக்கிடுங்க. இப்போதைக்கு அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி அதை மட்டும் இப்போ கழட்டுங்க. அதை கடைசியில் சொல்கிறேன். அதை மட்டும் இப்போ எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி சேர்த்து படித்து பாருங்க. இதோ நீ சொஸ்தமானாய், இனி பாவம் செய்யாதே. வேதத்தை மூடிடலாம். ஒரு சில காரியங்களே இந்த இதோ நீ சொஸ்தமானாய்ன்றது இந்த நம்முடைய இந்த உலகத்திற்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எப்படி அதை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருன்னா, இதோ நீ ரட்சிக்கப்பட்டாய், இதோ நீ ரட்சிக்கப்பட்டாய். அந்த பெதஸ்தாவில் இருந்த அந்த வியாதியஸ்தனுக்கு 38 வருஷமா இருந்த அந்த வாழ்க்கை ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அப்படியே தோசையை திருப்பி போடுறமே என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி போட்டார். திருப்பி போட்டு சொல்றாரு, இதோ நீ என்ன ஆயிட்ட? சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி என்ன செய்யாத. ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல போட்டிருக்குது, உன்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி உனக்கு என்ன வாழ்க்கை கொடுத்துட்டேன்? புது வாழ்க்கையை கொடுத்துட்டேன். அதனால எங்க போயிடாத, பழைய வாழ்க்கை, மெசேஜ் வெர்ஷன் நினைக்கிறேன், பழைய வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிடாத, போயிடாத அப்படின்றார். இந்த வசனத்தை கர்த்தர் இந்த நடப்பு முறையான காலத்திலே எப்படி சொல்லுகிறார் என்றால், இதோ நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், இதோ நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இதோ நீ இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறாய், இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பாவம் செய்யாத.
இதோ நீ இயேசுவை போலவே வாழும்படி இந்த பூமியிலே இருக்கிறாய். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. பாவம் செய்யாத. இதோ நீ மென்மேலும் வளரும்படி, நாளுக்கு நாள் வளரும்படி, உயரும்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இதோ நீ நீதிமானாய் இருக்கிறாய். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இயேசுவோட பிள்ளையா தான் நீ இருக்கிற. அதனால என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதனால என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஒரு தடவை மாலை ஆராதனையில் எங்கள் அம்மா பிரசங்கம் பண்ணுறப்ப சொன்னாங்க, பரீட்சையில் எல்லாருமே எழுதி என்ன செய்வாங்க சொல்லுங்க? ஸ்கூல் பக்கமே போன மாதிரியே தெரியல. பரீட்சையில் எழுதி என்ன செய்வாங்க? பாஸ் மார்க் வாங்குவாங்க. ஆனால் நம்மால் அப்படி கிடையாது. என்னைக்கு அவரை ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கே பேப்பரில் எவ்வளோ மார்க் போட்டார்? 100 போட்டார். 100 போட்டு கையில் கொடுத்துட்டு, இந்த பேப்பரை வச்சுக்க, ஏன் கூட வாழு, ஏன் கூட வாழு, அப்போ நீ எதை ஒன்றுமோ விட்டுருவ, எதை செய்யணுமோ அதை என்ன செய்வ? செஞ்சிருவேன். நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பேன் என்பதே பெரிய வாக்குத்தத்தமா. அதெல்லாம் செய்கிறாரு தான். அதுக்கு என்ன செய்யணும்? நான் இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே என்றால் இயேசுவை விட்டு பின்வாங்கிறாத. இயேசு விட்டு போய், உனக்கு அற்புதம் நடந்துருச்சு, பெதஸ்தாவில் இருந்த வியாதியஸ்தனே உனக்கு என்ன நடந்துருச்சு? அற்புதம் நடந்துருச்சு. 38 வருஷமா ஒரே இடத்துல இருந்த, உன்னை தேடி யாருமே வரல, நான் தான் வந்து என்ட்ரி கொடுத்தேன், நான் தான் உன்னை எல்லாத்தையும் பண்ணேன். தேவாலயத்தில் அவனை இயேசு பார்த்து சொல்றாரு, இனி என்ன செஞ்சிடாத? பாவம் செய்ய. அப்படின்னா என்னன்னா, என்னை விட்டு என்ன செஞ்சிடாத? பின்வாங்கிறாத. ஏன் அந்த வார்த்தையை இயேசு சொல்றாரு? இப்போ போவோம், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி. நன்றாய் கவனியுங்கள். பாவத்திலே ஒரு மனிதன் வாழும்போது துணிகரமாய், பாவம்னா என்னது? இயேசுவை இருதயத்தில் முதல் இடத்துல வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய முடியலையோ எல்லாமே என்னது? ஒருத்தவங்களை பற்றி குறை பேசுகிறப்ப இயேசுவை வச்சுட்டு பேச முடியுமா? ஒருத்தவங்க நமக்கு நேராக ஏதாவது பேசுகிறப்ப அவங்கள திருப்பி, அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவனை மாதிரி 10 வார்த்தை நான் பேசணும் சார் அப்படின்னு எழும்புறப்ப இயேசுவை வச்சுட்டு பேச முடியுமா? இயேசுவை வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் என்னது? அது நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, பாவம் தான். ஆனால் இயேசுலாம் ஆளே கிடையாது, கடவுள்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்க, நான் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன், அப்படி தான் இருப்பேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், காசு வருது, போதுமே சார், லைஃபு போதுமே. இந்த உலகத்தில் முடிச்சுட்டாக்க கண்ணை மூடினாக்கப்புறம் என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும்? ஒரு சில இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இவர் இந்த இடத்துல சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஒரே வசனத்தை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல சிம்பாலிக்காக சொல்கிறாரு, அதிக கேடானது ஒன்றும். அப்படின்னா என்ன? பாவம் செஞ்சினா என்ன வருமா? அதிக கேடு வந்துருமா? பாவம் செஞ்சினா அதிக கேடு. ஆனால் அதை அப்படியே திருப்பி போடுங்க. இயேசுவோடு நடக்கிறப்ப, இயேசுவோடு வாழ்கிறப்ப, இயேசுவோடு பேசுகிறப்ப, அவரோட பழகி சமாதானமாக இருக்கிறப்ப அதிக சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செஞ்சால் என்ன வருதா? கேடு வருது. சொல்லுங்க, கேடு வருது. சாதாரண கேடு இல்லை, என்ன கேடு? அதிக கேடு. பாவம் செஞ்சினாக்கா அதிக கேடு வருதுன்றாரு. பாவம் செஞ்சினாக்கா ரொம்ப மோசமாக இருக்குன்றாரு. ஆனால் பாவம் செய்யாமல், அதுவும் நம்ம பலத்தில் செய்யாமலாம் இருக்க முடியாது. யார் பலம்? தேவபலம். அவரை உள்ள கொண்டு வந்து அவரோட வாழ ஆரம்பிக்கிறப்ப அதிக சந்தோஷம் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. சமாதானம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷம் எப்படி இருக்கும்? செழிப்பு எப்படி இருக்கும்? பொருளாதார செழிப்பு அதிகமா இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார். நன்றாய் கவனியுங்கள். நீ சுஸ்தமானாய். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிற. ஒருவேளை இத்தனை நாள் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால் இதை விடணும்னு நினச்சிட்டே இருந்தோம், என்னால் விட முடியாமல் என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. இயேசு யாரையும் அடித்து நவுத்த மாட்டார், அடித்து போடா நரகத்துக்கு அப்படின்லாம் சொல்லிட மாட்டார். அவர்கிட்ட போய்ட்டு, இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரியும் இது பாவம்னு தெரிஞ்சு நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா இப்போயே அவர் உங்களை கட்டி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவர் கிருபை உள்ளவர், இவர் அப்படி, இவர் இப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாய் வாழ்ந்தாக்க அவங்களுக்கு பைபிள் ஒன்று சொல்லுது, அதிக கேடு. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நேரில் இந்த இடத்துல கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு ஆசீர்வதிக்கிறவர். அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா பாவம் செய்யவே மாட்டோம். கை தட்டலாம் அவர்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முழு பிரசங்கத்திலையும் யோவான் 5வது அதிகாரம் 1-15 இதுக்குள்ளே தான் பார்த்துருக்குறோம்.
ஆனால் இந்த வெறும் 15 வசனத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழுகின்ற இந்த உலகம் பெதஸ்தா போன்றது. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பெதஸ்தா போன்றது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய வியாதியில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கணும், இந்த காரியம் நடந்துருச்சுன்னா என்னோட மதிப்பே போயிடும், என்னை காலேஜில் யாரும் மதிக்க மாட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க, சொந்த பந்தத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு இதில் அற்புதம் நடக்கணும், பொருளாதாரம் பெருகணும், என்ன நினச்சிட்டு இருந்தாலும் சரி, பெதஸ்தாவில் தேடி வந்து அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கும் உன்னை தேடி வந்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு கட்டாயமா செய்வார். அல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்ட நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கலாம், நிறையா படித்தவங்க சொல்லியிருக்கலாம், உனக்கு இது நடக்கவே நடக்காது, இது இப்படி தான், போகிற போக்க பார்த்தா இது இப்படி தான் முடியும் போல தெரியுதுங்க, உனக்கு தெரியட்டும். ஆனால் அவருக்கு இன்னும் தெரியல, அவருக்கு எல்லாத்தையுமே நல்லது தான் செய்வார். அல்லேலூயா. நல்லது மட்டுமே செய்ய தெரிந்தவர், நல்லது மட்டுமே செய்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறவர். இன்னைக்கு 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். இந்த பெதஸ்தா நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். இந்த செய்தியினுடைய தலைப்பு பெதஸ்தாவும் உலகமும். 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். முதலாவது பாயிண்ட், நமக்கு என்னென்ன தேவை? விருப்பமும் முயற்சியும் தேவை. சொல்லுங்க, விருப்பமும் முயற்சியும் தேவை. இரண்டாவது, எதிர்பாராத வழியிலே அற்புதங்கள் நடக்கும். எதிர்பாராத வழியிலே அற்புதங்கள் நடக்கும். 3வது பாயிண்ட், இயேசுவை விட்டு பின்வாங்காமல் வாழ வேண்டும். நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம். Jesus. Hallelujah, hallelujah. இயேசுவை சிந்தனையில கொண்டு வந்து அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். பெதஸ்தாவிலே இறங்கி அற்புதம் செய்த இயேசு உயிரோடு இருக்கிறார். பைபிள் ஒன்று சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, பெதஸ்தாவும் உலகமும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசியிருக்கின்றீர் கர்த்தாவே. விருப்பத்தையும் முயற்சியும் நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத வழியிலே இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி உம்மை பார்க்க உதவி செய்யும். ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், இயேசுவை விட்டு பின்வாங்காமல் இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. நாங்கள் அதிக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தவர்கள், அதிக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தவர்கள், அதிகப்படியான பரிசுத்தம், அதிகப்படியான செழிப்பு, சர்ப்ளஸ் பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ள பிறந்தவர்கள். இயேசுவை விட்டு பின்வாங்காமல் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Holy, holy, you are Lord God Almighty. தூயரே, எல்லாரும் பாடலாமா? தூயரே. கையை இயேசுக்கு நேரா உயர்த்தி, பெதஸ்தாவிலே இறங்கின இயேசு உனக்குள்ளாய் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். அவரை சர்வ வல்லமையுள்ளவராய் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. ஓ, எந்த காரியத்திற்காக இவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே பரலோகத்தை திறந்து இப்பொழுது இவர்களுடைய அற்புதத்தை எதிர்பாராத வழியிலே பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே உள்ளே வாரும் என்ற வசனத்தின்படி இந்த பெதஸ்தாவில் வந்த இயேசு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே அனுமதிப்பீராக. ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இயேசு உயிருள்ளவர், எதிர்பாராத விதத்திலே அற்புதம் செய்கிறவர் என்பதை இவர்கள் கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. எப்படி இது எனக்கு நடந்தது, எப்படி இது எனக்கு முடிந்தது என்று சொல்லி இவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமான அற்புதங்களை இயேசு செய்வீராக. துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென், ஆமென். என்ன அற்புதம் எதிர்பார்க்கிறீங்களோ இப்ப ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. பெதஸ்தாவிலே அவன் 38 வருஷமாய் படுத்து கொண்டிருந்தான். 38 வருஷமா அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த 38 வருஷமும் மாறிடுச்சு. இப்போ நீ கேளுங்கள், கேளு, உன் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வாய். குடும்பத்திலே சமாதானத்தை கேளுங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கேளுங்கள், நல்ல வேலை வேணும்னா கேளுங்க.
இப்போ கேளுங்க, நம்பிக்கையோடு கேளு. பெதஸ்தாவிலே அற்புதம் செய்த இயேசு இப்பொழுது செய்வார். தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஸ்தேவான் பார்த்த தரிசனத்தை கர்த்தர் இப்பொழுது இந்த இடத்திலே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய நேரம். ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை கேளுங்கள். திருமண காரியத்திலே அற்புதத்தை கேளுங்கள். வேலை ஸ்தலத்திலே அற்புதத்தை கேளுங்கள். சமாதானமான குடும்ப வாழ்க்கையை கேளுங்கள். ஆசீர்வாதமான கட்டமைப்பான வாழ்க்கையை கேளுங்கள். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் இன்றைக்கே அதை செய்வார். இன்றைக்கே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம். நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லா ஜெபத்துக்கும் இயேசு பதில் கொடுத்துட்டார்ன்ற நம்பிக்கையோடு கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? பதில்களை பெற்றுக் கொள்கிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன், ஆசீர்வாதமான திருப்பங்களை பெற்றுக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை வெள்ள விருப்பத்தோடு முயற்சி செய்து வந்திருக்கிறீர்கள். எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுவோம். பின்வாங்காமல் அவருக்காக நிற்க உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அல்லேலூயா. எப்பயுமே சொல்லுவோம், அவர் நம்ம அவரை சந்தித்தாலும் அவர் நம்ம சந்தித்தாலும் அற்புதம். விசேஷமாக அவர் சந்தித்தாருன்னா ரொம்ப அற்புதம். அப்ரஹாமே, சாமுவேலே வந்து சந்திச்சாலாம் பெரிய பெரிய ஆளுங்க. கர்த்தர் நாள் உங்களை சந்தித்து இருக்கிறார். நிறைவான நன்மையை தருவார். ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த காலை வெல்லும் உடைய பாதத்தில் அமர உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்து, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடமைன்னு சொன்னீங்க. விருப்பமாக இருந்தால் ஜீவத்த நீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடமைன்னு சொன்னீங்க. உடைய பிள்ளைகள் விருப்பத்தோடு ஆண்டவரை முயற்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். மண்டை வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன். அவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. 38 வருடம் ஆண்டவரே ஏதோ படாத பாடு நெருக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த இந்த மனிதனை தேடி சென்று நொடிப்பொழுதில் சுகம் தந்த தேவன். இத்தனை வருடங்கள் பாரமோ இந்த நாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருள்கிற தேவன். உடைய பிள்ளைகளை சந்தித்து இருக்கிறீர். நன்மை உண்டாகட்டும். தொடர்ந்து உம்மை பின்பற்றி வர கர்த்தர் கிருபையை தாங்க ஆண்டவரே. தேவ கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தாங்க. எல்லா மகிமை இயேசுவின் நாமத்தில் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பெற